திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவை மனம் இறங்கும், இயேசுவை மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நீரே அல்லவோ. பலம் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவன் என்னை சூழும் நேரம். தூயவரே ரட்சியோ, தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு வரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஜீவன் சுகம் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மனம் இறங்கு, இயேசுவே மனம் இறங்கு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ.
கை தூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும். கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவன் என்னை சூழும் நேரம், தூயவரே ரட்சியோ, தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு இப்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பாதுகாப்பு நீரே அல்லவோ, ஜீவன் சுகம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நான் பாடலாம். 188ஆம் பாடல். நசரேயனே என் இயேசையா, என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழ் நான் பாடுவேன். 188ஆம் பாடல். நசரேயனே என் இயேசையா, என்றும் உம் நாம பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் இயேசையா, என்றும் உம் நாம பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் இயேசையா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. வானாதி வானங்களை உம் கரத்தினால் அளந்தீரல்லோ, வானாதி வானங்களை உம் கரத்தினால் அளந்தீரல்லோ. வெறுமையிலே பூலோகத்தை நிலை நிறுத்த செய்தீர் என் இயேசையா. பெருமையிலே பூலோகத்தை நிலை நிறுத்த செய்தீர் என் இயேசையா. உமக்கே ஸ்தோத்திரம் சொல்லுவோம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். நசரேயனே என் இயேசையா, என்றும் உம் நாம பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் இயேசையா. ஆகாய
எல்லையை குறித்தீரல்லோ, ஆகாய சமுத்திரத்தின் நீரே எல்லையை குறித்தீரல்லோ. தண்ணீருக்குள் நான் கடந்திட்டாலும் புரளாமல் காத்தீர என் ஏசையா. தண்ணீருக்குள் நான் கடந்திட்டாலும் புரளாமல் காத்தீர என் ஏசையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். நசரேயனே என் ஏசையா, என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தியும் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் ஏசையா. சீயோனின் சிகரம் அது உம் சிங்காசனமானது. சீயோனின் சிகரம் அது உம் சிம்மாசனமானது. சீயோனிலே உம்மை கண்டிடவே ஆசைய துடிக்கின்ற என் ஏசையா. சீயோனிலே உம்மை கண்டிடவே ஆசைய துடிக்கின்ற என் ஏசையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், நீக்கே வந்தனம், நீக்கே வந்தனம். நசரேயனே என் ஏசையா, என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தியும் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் ஏசையா, என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தியும் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் ஏசையா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று பரிசுத்தமுள்ள தேவனை நாம் துதிக்க போகிறோம். வேதம் சொல்லுது, இந்த உலகத்தில் நாம் காண்கின்றவைகள் பரலோகத்தில் இல்லை. இயேசு சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படணும் அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்ன சொன்னார்னா, பரலோகத்தில் என்னுடைய தகப்பன் பிதா இருக்கிறார், அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில் என்ன செய்யணும், செய்யணும். ஏன் அப்படின்னா, பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா கவலையே கிடையாது. பரலோகத்தில் என்ன இல்லை, இங்கே இருக்கிற கவலை எங்கே இல்லை, சத்தமாக சொல்லுங்களேன், பரலோகத்தில் இல்லவே இல்லை. இங்கே வடிக்கிற கண்ணீர் பரலோகத்தில் இல்லை. இங்கே சில நேரங்களில் நாம் ஏமாற்றப்படுகிறோமே, அந்த ஏமாற்றுகிற மனிதர்கள் அங்கு இல்லை. இங்கே இருக்கிற துக்கம் பரலோகத்தில் இல்லை. பரலோகம் என்பது ஒரு சந்தோஷமான தேசம்.
எனவே தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல அதே போல் இந்த பூமியிலையும் செஞ்சால் எப்படி இருக்கும், கவலை கண்ணீர் இல்லாமல் வாழலாமே என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அருமையான கர்த்தருடையவர்களே, பரலோகத்தில் நாம் எப்படி தேவனை இந்த பூமியில் பல இடத்திலிருந்து நாம் கூடி வந்து தேவனை துதிக்கிறோமோ, அவர் செஞ்ச நன்மைகளெல்லாம் நினச்சி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, எப்பொழுதோ அழிந்திருக்க வேண்டிய என்ன என் வாழ்க்கையில் நன்மை செய்தீரே, என் வாழ்வில் என்னையும் ஒரு மனிதனாக இந்த உலகம் மதிக்காமல் நினைக்காம போன போது என்னையும் தேடி வந்து எனக்கும் ஒரு விடுதலை கொடுத்து என்னையும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் என்னை வைத்திருக்கிறீரே அப்படி என்று நாம் என்ன செய்கிறோம், தேவனை துதிக்கிறோம். தேவனை என்ன செய்கிறோம், துதிக்கிறோம். துதி வேலையில் நாம் அதை தான் என்ன செய்கிறோம், செய்கிறோம். இதே போல் பரலோகத்தில் தூதர்கள் என்ன செய்கிறாங்களாம், தேவனை என்ன செய்கிறாங்களாம், துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். எப்படி துதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஓய்வே இல்லாமல். சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எல்லாம் துதிக்கிறோன்னா ஏதோ ஒரு மணி நேரம் துதிக்கிறோம், அரை மணி நேரம் துதிக்கிறோம், அடுத்து ஜெபிக்கிறோம், அப்படி முடிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தமான சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிற வேளையில் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை, பரிசுத்தமுள்ள தூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஓய்வில்லாமல் இரவும் பகலும் அவரை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி என்ன செய்கிறாங்களா, துதித்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தது எதுனா, துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர். இஸ்ரவேலின் தேவன் யார்னா, துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர். இப்படி தூதர்கள் துதித்து கொண்டே இருக்கிற அந்த துதியில ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார் பரலோகத்தில். ஆனா இதுல கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என்னன்னா, இந்த பூமியில் நாம் என்ன செய்கிறோம், இதுபோல அமாவாசை தினத்தில், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரங்களில், உபவாச ஜபங்கள் சபையில் நடக்கிற நேரங்களில், இல்லை விசேஷித்த கூட்டங்கள் என்று கூடி நாம் ஜபிக்க வருகிற நேரங்களில், இதுபோல் நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாய் கூடி வந்து நம்ம துதிக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. இப்போ பூமியிலும் துதி நடக்குது. சொல்லுங்க, சத்தமாக சொல்லணும், புரிஞ்சா நல்ல சத்தமாக பேசுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பூமியிலையும் துதி நடக்குது, பரலோகத்திலும் துதி நடக்கிறது. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதிச்சுக்கிட்டே இருக்கிற தூதர்கள் துதிச்சுக்கிட்டே இருந்தால் கூட, அந்த துதியை விட்டுட்டு சிங்காசனத்தை விட்டு எழுந்து பூமியில் துதிக்கிற நம் நடுவில் அவர் இறங்கி வந்து உலாவுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதுதாங்க சத்தியம், இதுதான் உண்மை. இப்படி இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அவங்க துதிக்கிறாங்க. அந்த துதியை விட்டுட்டு கொஞ்ச நேரம் துதிக்க வருகிறோம் பாருங்க, நம்ம கூடி துதிக்கும் போது நம் நடுவில் இறங்கி வருகிறாராம். அதை தான் வேதம் சொல்லுது, என் நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் எங்கு கூடினாலும் அவங்க நடுவில் நாம் தெய்வத்தை தேடி போக வேண்டிய ஆளு நாம் இல்லை. நாம் கூடுகிற இடத்துல தேவன் ஆவியாய் நம் நடுவில் இறங்கி வருகிறார். இப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? அப்ப தூதர்கள், இவ்வளோ கோடி தூதர்கள் இரவும் பகலும் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, அப்போ அந்த துதியை விட்டுட்டு ஏன் பூமியில துதிக்கிற மனுஷருடைய துதியில ஆண்டவர் இறங்கி வருகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? வருதா வரலையா? வருதா? காதை கேட்கல. சொல்லுங்க பார்க்கலாம், வருதா? என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் கேட்டா சொல்லுவா, அந்த தேசத்தில் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, மரணம் இல்லை, ஏமாற்றம் இல்லை, வியாதி இல்லை. ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்கு? அப்போ இவ்வளோ இருந்துக்கிட்டு என்னை துதிக்கும் போது இவங்க துதிதான் எனக்கு உகர்ந்ததா இருக்குன்னு ஆண்டவர் அதை விட்டுட்டு நம் நடுவில் வருகிறாரா. அப்போ நாம் அவரை துதிக்கணுமா துதிக்க கூடாதா? நான் உன்னை சொல்லட்டா, நான் துதிங்கன்னு சொல்லுகிறதுனால
நீங்க துதிக்க வேண்டாம். நான் சொல்றதுனால நீங்க துதிக்க வேண்டாம். நான் உங்களை துதிங்க, ஆண்டவரை துதிப்போம், துதிங்க அப்படின்னு சொல்றதுனால நீங்க துதிக்க வேண்டாம். அப்படி துதிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. ஆனா நீங்க நினைக்கணும், எனக்கு அவர் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருக்கிறாரா, என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும், விடை கிடைக்கும். நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது அவர் செஞ்ச அற்புதம் தான். அவர் மாத்திரம் மனுஷன் மறந்தது போல, உறவு பாதியில விட்டு விலகினது போல, கட்டின கணவன் மனைவி ஓடினது போல ஒருவேளை அவரும் போயிருப்பார். ஆனா இன்றைக்கு இந்த இடத்துல நாம் நின்றிருக்கவே முடியாது. வாழ்க்கையே முடிந்தது என்று நினைச்ச நம்ம தான் நீ வாழணும் என்று சொல்லி நமக்கு வாழ்வளித்த வல்லல் இயேசு, எனக்கு வாழ்வளித்த வல்லல் இயேசு, என் வாழ்வில் இருந்த சிறுமையை மாற்றினவர் இயேசு, என் வாழ்வில் அனுபவித்த தரித்திரத்தை மாற்றினவர் இயேசு. நான் சொல்லுவேன், வாழ வைத்தவர் இயேசுங்க. அப்போ இந்த தேவனை, இவ்வளவு நன்மை செஞ்ச தேவனை துதிங்க என்று சொல்லும்போது நாம் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திரம்னா சாதாரண வார்த்தை போல நமக்கு தெரியும். ஆனால் வேதத்தின் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அது தேவனுடைய கண்கள் மூலமாய் பார்த்தீங்கன்னா, நாம் சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும், எப்படி ஒரு உதவி செஞ்சால் தேங்க்ஸ் சொல்கிறோம், தமிழில் நன்றி சொல்கிறோமா இல்லையா? அதுபோல் ஆண்டவர் செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் அப்படி என்பது என்னது? தேவனுக்கு நன்றி சொல்லுகிற வார்த்தை. அப்படி நன்றி சொல்லுகிறத ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, எனக்கு உகர்ந்த பலியாக இருக்கிறது. 1000 காளைகளை, 1000 எருதுகளை, 1000 ஆடுகளை நீங்கள் கொண்டு வந்து பலி செலுத்துகிறத விட நீங்கள் உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறது ஆண்டவருக்கு அது பலியாக ஏற்றுக்கொள்ளுகிறாரா? அதனால தான் நாம் என்ன செய்கிறோம்? கூடின உடனே அவரை மகிமைப்படுத்த ஸ்தோத்தரிக்கிறோம், பாடுகிறோம், உயர்த்துகிறோம். எப்பெல்லாம் ஸ்தோத்திரன்னு வருதோ அப்பெல்லாம் சத்தம் உயர்த்தி நீங்கள் சொல்லி பாருங்க, ஒன்று நடக்குதுங்க. நாம் அவரை துதிக்கிறதுனால, நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில தான் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அவரை துதிக்கிற ஒருவேளை துதிக்காம இருக்கிறதுனால அவர் நஷ்டப்பட்டு போய்விடுகிறவர் அல்ல. நாம் துதியாம இருந்தா அவர் வாழ முடியாமல் போய்விடுகிறவர் அல்ல. நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது நமக்கு அவர் வாழ்வு அளிக்கிறார். நாம் அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் சிறப்பாக்குகிறார், செழிப்பாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார். நாம் துதிக்கிற வேளையில நம்மை விடுதலையாக்குகிறார். இதெல்லாம் துதியின் வேளையில் நடக்கிற அற்புத அதிசயங்கள். அல்லேலூயா. எனவே தான் தேவ சமூகத்தை நாம் பாடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு நம்ம கதறுவதும் பாடுவதும். ஏன்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்ல, என்ன ஒருவன் மகிமைப்படுத்திட்டா அவனை மகிமைப்படுத்தாம நான் இருக்கவே மாட்டேன். என்ன ஒருவன் கனம் பண்ணிட்டா அவனை கனம் பண்ணாம நான் விடவே மாட்டேன். இங்க இருக்கிற ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குமானால், எல்லாம் கேட்குறீங்களா? கேட்குதா? சவுண்டு கேட்குதா? நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துமானா, நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 பேர் 6 பேர் ஜெபம் முடிச்ச பிறகு நீங்களே போய் என்ன செய்யுங்க, ஏங்க இந்த இடத்துக்கு நைட்டில் வந்து இப்படி கத்திக்கிட்டு ஏன் இங்கே வந்து இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அவ எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மையை அவங்க என்ன செய்வாங்க? ஒவ்வொன்றா என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், துதிக்கிற வேளையில் அந்த நன்மையை கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு கட்டளை இடுகிறார். என் பிள்ளைங்க துதிச்சிட்டான், நான் அவங்கள மகிமைப்படுத்தி தான் ஆகணும். நான் சொல்லட்டா, என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு கேளுங்க. நான் சொல்றதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லாததையும் அவங்க சொல்லுவாங்க. எனக்கு ஆண்டவர் வாடகை வீட்டில் இருந்த
நானும் குடியிருக்க எனக்கு ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்தார். வேலை இல்லாதபடி இருந்தேன், கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தார்? வேலை கொடுத்தார். இப்போ நீங்க கேளுங்க, அவங்க படிச்ச படிப்புக்கு உரிய வேலை இல்லை, படிச்ச படிப்புக்குரிய வேலை இல்லை. இந்த வேலை, இந்த அற்புதம் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்தினபடியா இந்த சமுதாயத்தில், அவங்க ஜாதி ஜனங்கள் மத்தியில், சொந்தம் பந்தம் நண்பர்கள் மத்தியில் கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். இதுதான் சத்தியம். எனவே தான் தேவ சமூகத்தில் வரும் பொழுது துதிங்க என்று சொல்கிறோம். துதிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நம்முடைய ஆண்டவர் துதிகளிலே தான் வாசம் பண்ணுவார். சில தெய்வத்திற்கு இந்த உலகத்தில் தெய்வங்கள் உண்டு என்று சொல்லுவாங்க. சில தெய்வத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எதையும் குறை சொல்லலை, நான் பார்த்ததை நீங்களும் பார்த்துருப்பீங்க, என் காதில் கேட்டதை நீங்களும் கேட்டு இருப்பீங்க. நான் இல்லாததை நான் இங்கே சொல்லலை. சில தெய்வங்கள் என்று சொல்லுகிற தெய்வத்தை பார்த்தீங்கன்னா, அதை பிரியப்படுத்தணும்னா சாராயத்தை ஊற்றணுமா? சொல்லுங்க, இது ஆமாவா இல்லையா? சில தெய்வத்திற்கு எது தான் பிடிக்குமா? சொல்லுங்க, சாராய சாமி. என்ன சாமியா? நான் யாரையும் குற்றப்படுத்தலை. இந்த உலகத்தில் இருக்கிறத, நீங்கள் கண்டதை கேட்டதை நானும் கண்டு கேட்டதை நான் சொல்கிறேன். என்ன சாமி? அந்த சாமிக்கு என்னதான்? சாராயத்தான். இப்போ நான் கேட்குறேன், இந்த சாராயத்தினால எத்தனை குடும்பம் சீரழிந்து இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கி சாமி என்ன குடிக்கு? சாராயம். சில சாமியை பார்த்தீங்கன்னா சுருட்டு சாமியா. அவர் என்ன தான் குடிப்பாரா? சொல்லுங்க பார்க்கலாம். சுருட்டு புகையை எந்த நேரம் ஊதிக்கிட்டு, ஏன்னா அதில் தான் அவருக்கு பிரியம். சாராயத்தை ஊற்றினா தான் அந்த சாமிக்கு என்ன வரும்? சந்தோஷம், கொண்டாட்டமே வரும். இது போல் ஒவ்வொன்றும் இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவர், நீ ஆடை கொண்டு வந்து பலி செலுத்து, மாடை கொண்டு வந்து பலி செலுத்து, ஒருவேளை ஆடு மாடு வாங்க முடியலன்னா கோழியை கொண்டு வந்து பலி செலுத்து, அப்போதான் எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்லியிருந்தா, இப்போ நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்கள். வரும்போதெல்லாம் என்ன கொண்டு வரணும்? ஆடு, இல்லைன்னா மாடு. ஆடு விலையா மாடு விலையா? ஒரு கிலோ எவ்வளோவா? 1000 ரூபாய். ஐயா கரெக்டாக, ரொம்ப அருமையாக ஐயா உற்சாகமாக இருக்கிறேன். இன்றைக்கி தான் பார்க்குறேன் அவரை. சரி சொல்லுங்கள் பார்க்கலாம், எவ்வளோ கிலோ? 1000 ரூபாய். சில ஊரில் 800 700 900 இருக்கலாம். சரி, இப்போ ஒரு ஆட்டை கொண்டு வந்து எனக்கு பலி சொல்லுன்னு ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா, நம்ம என்ன கொண்டு வரணும் அவருக்கு பலி செலுத்த, அவரை பிரியப்படுத்த முடியுமா? வாங்கிறது கூட பெருசு இல்லை. அதை தூக்கிக்கிட்டு யோசித்து கற்பனை செய்து பாருங்கள், முடியாது. இல்லை உன்னால் ஆடு மாடு வாங்க முடியல, பரவாயில்ல, கோழியாவது கொண்டு வா, கோழி பலியாடு நான் ஏற்றுக்கிறேன், கொண்டு வா அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு நல்ல கோழியை வாங்கணும். இன்றைக்கி ஒரு கோழி எவ்வளோ தெரியுமா? 100 ரூபாவா? 400 ரூபா. ஐயா வெடை கோழியை தான் சொல்கிறாரு. நல்ல கோழி வந்து 700 800 ரூபா. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு வாட்டியும் பலி செலுத்த வரும்போது கோழியாக கொண்டு வருகிறோம். சாராய சாமிக்கு சாராயத்தை கொண்டு வந்து ஊற்றுறது போல் இப்படி கேட்டால் என்ன செய்வோம்? ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். இதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. என் மக்கள் என் சமூகத்தில் வந்து முழு இதயத்தோடு ஸ்தோத்திரம் சொன்னால் போதும், நான் அவங்கள விடுதலை ஆக்குவேன். நான் அவங்க துதியில் நான் வாசம் பண்ணுவேன். நான் சொல்லுவேன், இப்போ நீங்கள் தேவனை துதிக்கிற வேளையில் கர்த்தர் உங்கள் நடுவில் வந்ததற்கு அடையாளம் என்னன்னா, உங்களை தொட்டு விடுதலை ஆக்க போகிறார். இந்த துதியின் வேளையில் உங்கள் சரீரத்தில் சுகம் உண்டாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவர் உங்கள் சரீரத்தை தொடும் வேளையில் உங்கள் சரீரத்தில் இருக்கிற கருப்பு உருவம் புறப்பட்டு வெளியே போகிறத பார்ப்பீங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற அசுத்த ஆவி விலகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் தேவனை துதிக்கிற நேரம் இதெல்லாம் நடக்கும். நாளைக்கு அல்ல, சொல்லுங்க, நாளைக்கு இல்லை, இப்போ நடக்க போகிறது. வெளியே இல்லை, இங்க நடக்க போகிறது. இன்னொருத்தர் வந்து பார்த்து சொல்றதல்ல, உங்க சொந்த கண்ணு பார்க்க போகிறது. நல்ல வாயை திறந்து நம் தேவனை என்ன செய்ய போகிறோம்? ஸ்தோத்தரிக்க போகிறோம், துதிக்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நசரேயனே
என் ஏசையா என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்திவும் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் ஏசையா என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்திவும் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் ஏசையா. நல்ல ஜோரா கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். வானாதி வானங்களை உம் கரத்தினால் அளந்தீரல்லோ. வானாதி வானங்களை உம் கரத்தினால் அளந்தீரல்லோ. வெறுமையிலே பூலோகத்தை நிலை நிறுத்த செய்தீர என் ஏசையா. பெருமையிலே பூலோகத்தை நிலை நிறுத்த செய்தீர என் ஏசையா. உமக்கே ஸ்தோத்திரம் சொல்லுவோம். உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் சொல்லுவோம். உமக்கே ஸ்தோத்திரம். நசரேயனே ஏசையா என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்திவும் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் ஏசையா. நல்ல ஜோரா கரங்களை தட்டுவோம். சமுத்திரத்தின் நீரே எல்லையை குறித்தீரல்லோ. ஆகாய சமுத்திரத்தின் நீரே எல்லையை குறித்தீரல்லோ. தண்ணீருக்குள் நான் கடந்திட்டாலும் புரளாமல் காத்தீர என் ஏசையா. தண்ணீருக்குள் நான் கடந்திட்டாலும் புரளாமல் காத்தீர என் ஏசையா. உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் சொல்லுவோம். உமக்கே ஸ்தோத்திரம் பலி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். நசரேயனே என் ஏசையா என்றும் உம் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்திவும் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் ஏசையா. ஓ சங்கரதி அலவா ஜீசஸ். சீயோனின் சிகரமது உம் சிங்காசனமானது. சீயோனின் சிகரமது உம் சிங்காசனமானது. சீயோனிலே உம்மை தந்திடவே ஆசையாய் குடிக்கின்ற என் ஏசையா. சீயோனிலே உம்மை சந்திடவே ஆசையாய் குடிக்கின்ற என் ஏசையா. உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம்
உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுவோம், உமக்கே மகிமை இறங்குவதாக, விடுதலை உண்டாவதாக, கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. இந்த நாமத்திற்கு முன்பாக எல்லாம் விடுதலை அடைவார்களாக, சுகம் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, கயிறுகள் அறுக்கப்படுவதாக, சங்கிலிகள் தெரிக்கப்படுவதாக, வியாதிகள் மறைந்து போவதாக. சுகம் 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 இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. தேவ வல்லமை ஊற்றப்படுகிறது. வல்லமையின் தேவ நம்முடைய ஆவியை அனுப்புகிறார், நம்முடைய வல்லமை அனுப்புகிறார். அக்கினி, அக்கினி, தேவனுடைய பரலோக அக்கினி இறங்குகிறது. பொறுமையானவா, நீண்ட நாளாய் கட்டப்பட்டிருந்த கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது. இப்ப அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால போ, இயேசுவின் நாமத்தில போ, என் ஜனங்களை விட்டு போ. இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்ட ஆவிகள் விலகுவதாக, விலகுவதாக. இப்போ 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 கர்த்தருடைய கரம் நேராய் தொடுவதாக, கர்த்தருடைய கரம் நேராய் தொடுவதாக, கர்த்தருடைய கரம் நேராய் தொடுவதாக. உம்மை நம்பி வந்தபடி மக்களை கர்த்தர் கைவிடாதபடி தேற்றி அணைத்து இப்போ விடுதலை ஆக்குவீராக. இது சுகத்தின் நேரம், இது சுகத்தின் நேரம். நீ சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். இது விடுதலையின் நேரம், விடுதலையின் நேரம். நீ அற்புதத்தை அள்ளிக் கொள்ளுகிற நேரம், அற்புதத்தை எடுத்துக் கொள்ளுகிற நேரம். விடுதலை சுதந்திரிக்கிற நேரம். பொறுமையானவா, சூனிய கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது, தந்திர மந்திரங்கள் அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. ஜனங்கள் விடுதலை அடையணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இப்போ இப்போ கர்த்தருடைய கரம் தொடுவதாக, கர்த்தருடைய காயப்பட்ட கரம் தொடுவதாக. ஒவ்வொருவரையும் சுகமாக்கட்டு. யாரெல்லாம் தொடுகிறார், கர்த்தர் யாரை தொடுகிறாரோ அவர்கள் சுகமடைகிறார்கள், அவர்கள் சுகமடைகிறார்கள், வாழ்விலே மாற்றத்தை பெறுகிறார்கள். வல்லமை 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 அணுவணுவா, அலை அலையா பாய்வதாக. முதல் வரிசை தொடங்கி கடைசி வரிசை மட்டும் தேவனுடைய வல்லமை புயலாய் புறப்படுவதாக. அலை அலையாய் தேவ வல்லமை கடந்து செல்வதாக. சுகம் தெய்வமே, இயேசுவே, உம்முடைய நாமத்தில் வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகளை, உம்முடைய அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் பெறணும்ப்பா, பெற்றுக்கொள்ளட்டப்பா. அதற்காக கொண்டு வந்தீங்க, இதற்காக கொண்டு வந்தீங்க. உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும். இயேசுவாகிய சத்தியத்தை, சத்தியமாகிய உண்மை உம்முடைய பிள்ளைகளை கேள்விப்படுகிற, அறிகிற இந்த நேரமே, இந்த நேரமே, இந்த நேரமே. இயேசுவே, ஜீசஸ், ஜீசஸ், இயேசு, இயேசு. ரபா 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 ரபியானவா. இயேசுவே, ஹalleluya. சந்தலரியானமோ ரிபியானமா. ஹalleluya. நன்றி அப்பா. இந்த வேளையில் குழப்பத்தோடு கூட இந்த ஆலயத்திற்குள்ள
அநேகர் நின்று கொண்டு இருக்கிறீங்க. உங்களை சூழ்ந்து உள்ள காரியங்கள் உங்களை குழப்பிக் கொண்டு இருக்கிறது, மனதை குழம்ப பண்ணி இருக்கிறது. குழப்பம், அது சாதாரண குழப்பம் அல்ல, ஒரு பெரிய குழப்பம். இந்த இடத்துல குழப்பத்தோடு கூட இருக்கிறீங்க, குழம்பி போயிருக்கிறீங்க. என்ன செய்வேன், என்ன செய்வேன்? உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் உங்களை கைவிட்டபடியினால மிகுந்த கலக்கத்தோடு நீங்க நிற்கிறீங்க. உங்களை பார்த்து நான் சொல்றேன், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளவே மாட்டேன் என்று சொன்ன இயேசு ஒரு நாள் உங்களை வெறுக்கிறவர் அல்ல, உங்களை புறக்கணிக்கிறவர் அல்ல, உங்களை தள்ளுகிறவர் அல்ல. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ அந்த நிலையில உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குரிய அற்புதங்களை, உங்களுக்குரிய சரியான காரியங்களை உங்களுடைய வாழ்வின் ஆழங்களிலே கர்த்தர் செய்து வெட்கப்பட்ட உங்களுடைய முகத்தை, தலைகுனிந்த உங்களுடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணுகிறார். தேவன் நிமிர பண்ணுகிறார். அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை நம்பினவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பினவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான கர்த்தருடையவர்களே, அவர் நல்லவர். நின்ற வண்ணமாக இன்று அநேகர் இந்த பாடல் வேளையிலேயே அநேகர் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். தம்முடைய அளவில்லாத மகிமையை கர்த்தர் அனுப்பி அநேக சரீரத்தின் புயத்தை ஆண்டவர் கட்டுக்களை அறுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அந்த நல்ல ஆண்டவரை நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில தான் இறுதியாய் உம்மை நம்பி வந்திருக்கிறப்பா. எல்லாராலும் கைவிடப்பட்டு தான் நான் வந்திருக்கிறேன். நீங்களும் என்னை கைவிட்டுடாதீங்க, நீங்களும் என்னை கைவிட்டுடாதீங்க. என் கனவு என்னோடு கூட இருப்பான் என்று நான் நம்பினேன். என் மனைவி என்னோடு கூட இருப்பா என்று நான் நம்பினேன். கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த, படிக்க வைத்து ஆளாக்கின என் பிள்ளை எனக்கு கூட இருப்பா என்று நான் நம்பினேன். என் உறவுகள் எல்லாம் நல்ல உறவுகள், எந்த காலத்தில் எனக்கு நல்லவங்களா இருப்பாங்க என்று நம்பினேன். ஆனால் எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை பிரிந்து போயிட்டாங்க. நீங்க மாத்திரம் என் கூட இருங்கப்பா. நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். என்னோடு கூட நீங்க இருக்கணும்,
ஜீவன் பிரியும் நாள் வரையில் என்னோடு கூட. சொல்லுங்க, நீங்க இருங்கப்பா, என் கூட இருங்கப்பா. சொல்லுங்க, என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியோ நாள் வரையில். என் கூடவே நீங்க இருக்கணும், என் கூடவே நீங்க இருக்கணும். உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும், உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா, எந்த ஏசையா. சொல்லுங்க, ஏசு, அந்த நாமத்தை சொன்னாலே போதும், உள்ள மகிழும். என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியோ நாள் வரையில். என் கரம் பிடித்தவர் நீரே, உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன். என் கரம் பிடித்தவர் நீர்தான், உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன். யார் உண்டு எனக்கு உம்மை தவிர, யார் உண்டு எனக்கு உம்மை தவிர. என் கூடவே நீங்க இருக்கணும், என் கூடவே நீங்க இருக்கணும். உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும், உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா, 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 என் ஏசையா. என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியோ நாள் வரையில். உன்னை விட்டு விலகிடேன் என்றே, கைவிட மாட்டேன் என்றே. உன்னை விட்டு விலகிடேன் என்றே, கைவிட மாட்டேன் என்றே. உயிர் உள்ள வரையில் என்னோடு இருப்பீர், உயிர் உள்ள வரையில் என்னோடு இருப்பீர். என் கூடவே நீங்க இருக்கணும். சொல்லுங்க, என் கூடவே நீங்க இருக்கணும். உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும், உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா, என் ஏசையா, ஏசையா, என் ஏசையா. என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியோ நாள் வரையில்.
அழைத்தவர் நடத்தி செல்லுவே, அந்நாளில் கரை சேர்த்திடுவே. அழைத்தவர் நடத்தி செல்லுவே, அந்நாளில் கரை சேர்த்திடுவே. ஆசையோடு நான் தொடர்ந்து ஓடுவே, ஆசையோடு நான் தொடர்ந்து ஓடுவே. என் கூடவே நீங்க இருக்கணும், என் கூடவே நீங்க இருக்கணும். உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மோடு நடக்கணும், உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா எந்தன் ஏசையா, ஏசையா எந்தன் ஏசையா, என்னோடு கூட நீங்க இருக்கணும். என் ஜீவன் பிரியோ நாள் வரையில். உன்னை விட்டு விலகிடேன் என்றே கைவிட மாட்டேன் என்றே, உன்னை விட்டு விலகிடேன் என்றே கைவிட மாட்டேன் என்றே. உயிர் உள்ள வரையில் என்னோடு இருப்பே, உயிர் உள்ள வரையில் என்னோடு இருப்பே. என் கூடவே நீங்க இருக்கணும், என் கூடவே நீங்க இருக்கணும். உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மோடு நடக்கணும், உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா எந்தன் ஏசையா, ஏசையா எந்தன் ஏசையா, என்னோடு கூட நீங்க இருக்கணும். என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். என் கரம் பிடித்தவனேதான், உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன். என் கரம் பிடித்தவனேதான், உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன். யார் உண்டு எனக்கு உம்மை தவிர, யார் உண்டு எனக்கு உம்மை தவிர. என் கூடவே நீங்க இருக்கணும், என் கூடவே. அவர் ஒருத்தர் இருந்த போதும், சொல்லுங்க. என் கூடவே சத்தம் உயர்த்தி, என் கூடவே நீங்க இருக்கணும், என் கூடவே, என் கூடவே நீங்க இருக்கணும். சொல்லுங்க. வேற ஒன்று வேணாம், பணம் வேணாம், சொத்து சுகம் வேணாம், நீங்க இருந்த போதும். வாழ்வழிக்கும் வல்லல். ஓ, என் கூடவே நீங்க இருக்கணும், என் கூடவே நீங்க இருக்கணும். உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும், உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா எந்தன் ஏசையா, ஓ ஏசையா. அந்த நாமத்தை சொல்லுங்க.
சொல்லுங்க. ஏசையா. குணமாக்கும் நாமம், நன்மை வழங்கும் நாமம், சுகம் தரும் நாமம். ஓ ஏசையா. இதுவரை நடக்காததெல்லாம் இப்ப நடக்கும். நீ தேடினது கிடைக்காததெல்லாம் இனி நடக்கும். ஏன்னா அந்த நாமத்தை உன் நாவனால உச்சரித்தல, அந்த நாமத்தை உன் வாயில சொல்லல, எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஏசையா. 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 இயேசுவே. 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 நன்றி அப்பா.